சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க, கூட கொக்கோ பவுடர் 1/2 கப் எடுத்துக்கோங்க, அப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மில்க் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கூட என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் ஆஃப் பட்டர் நீங்கள் அதில் சேர்த்துட்டு அந்த வானலியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் அந்த பட்டரோட கன்சிஸ்டன்சினால் நல்ல க்ரீமியாக உங்களுக்கு வரும். அது நல்ல க்ரீமாக ஆன பிறகு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் முட்டையும் அந்த பவுடர் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டர் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 கப் நல்ல பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருக்கின வெண்ணெய் எடுத்துக்கோங்க, அது ஒரு 1/2 கப். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் நான் மைதா மாவு தான் சேர்க்குறேன். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சலித்து அதில் நல்லா சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவன் இந்த நேரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் மைதா மாவு கொஞ்சம் போட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அந்த பேட்டரை ரெடி பண்ணி அதில் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் அவனில் வச்சுருங்க. 25 மினிட்ஸ் வச்சா போதும், நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். 25 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம், கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை நீங்கள் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அந்த சாக்கோ பேஸ்ட்டை. நான் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இது நீங்கள் அவசியம் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பசங்க கேக் கேட்டாங்கன்னா வீட்லேயே அழகாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.